ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப சத்துக்கள் அதிகம் நிறைஞ்ச அயன் சத்து, கால்சியம் சத்து எல்லாம் நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு கருவேப்பிலை பொடி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கருவேப்பிலை மட்டும் நம்ம சேர்க்கலை, நம்ம சேர்த்துருக்க பொருளில் அவ்வளோ கால்சியம் சத்து, அயன் சத்து, ஃபைபர் எல்லாமே நிறைய இருக்குது. இது வந்து நீங்கள் இட்லி, தோசை கூட நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம். அப்புறம் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கும் குழந்தைங்களுக்கு இந்த பொடியை சேர்த்து நல்லெண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்து சாதமாகவும் கிளறி கொடுத்து விடலாம். அந்த இட்லி பொடி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் வச்சு இட்லி பொடி பண்ண போகிறோம். கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் ரெண்டையும் வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். இப்படி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போதான் இட்லி பொடி சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ இதை வச்சு இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ரெண்டு சின்ன சைஸில் 2 கட்டிக்காயும் சேர்த்துக்கோங்க. காயம் வந்து எண்ணெயில் நல்லா பொரியட்டும். இதில் ஒரு 10 போல் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அதே எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. செவக்க வறுப்பட்டு இந்த மாதிரி உப்பி வரும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நல்லா 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன், கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்து நல்லா செவந்து அதோட வாசனை வரும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. எப்பவுமே இட்லி பொடிக்கு கருப்பு உளுந்து சேர்த்து திரிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து கருப்பு உளுந்து எல்லாரும் யூஸ் பண்றது வந்து ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. நம்ம எல்லாத்துக்குமே பாலிஷ் பண்ண வெள்ளை உளுந்து தான் யூஸ் பண்றோம். அதுதான் ஈஸின்றனால சரி, அது வந்து நம்ம தோல் எடுக்க முடியாது அப்படிங்கறனால அது சேர்க்கிறோம். மற்றபடி இந்த மாதிரி தோல் எடுக்க அவசியம் இல்லாத டிஷ்ஷுக்கெல்லாம் அப்படியே கருப்பு உளுந்தே வாங்கி சேர்த்துக்கோங்க. இது கருப்பு உளுந்துல உடைச்ச உளுந்து சேர்த்தாலும் சரிதான், முழு உளுந்து சேர்த்தாலும் சரிதான். எங்க ஊர் சைட்லாம் இட்லி பொடிக்கு வெறும் உளுந்து மட்டும்தான் சேர்ப்போம். கடலைப்பருப்பு, அரிசி அதெல்லாம் நாங்க சேர்க்க மாட்டோம். எங்க ஊர் ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு தான் நான் செஞ்சு காட்டுறேன். இதுல கொஞ்சம் எண்ணெய் இருக்கு இல்லையா, இது நல்லா வறுபடும் போது அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா இதாயிரும், அப்சார்ப் ஆயிரும். சட்டில நல்லா வறுபட ஆரம்பிச்சதும் வீடே மணக்கும். இந்த உளுந்து நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு, வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளவுதான், இப்ப இது வறுபட்டுருச்சு. இப்ப இதையும் தனியா எடுத்து ஆற வச்சுக்கலாம். இதே பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன். உளுந்து பாத்தீங்கன்னா அரை கிலோவுக்கு கொஞ்சம் தான் கம்மியா இருக்கும், அந்த அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த எள்ளும் நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த எள்ளு வந்து ஆப்ஷனல் தான். எள்ளுல வந்து அயன் சத்து, கால்சியம் சத்து, புரோட்டீன் எல்லாமே நிறைய இருக்கு. எள்ளு வந்து கண்டிப்பா எள்ளு பொடியும் தனியா அரைப்போம். அது இன்னொரு டைம் எள்ளு பொடி அரைச்சி செஞ்சு காட்டுறேன், வீடியோ போடுறேன். நல்லா எள்ளு வெடிச்சு நல்லா வறுபட ஆரம்பிக்கி. ஃபுல்லுமே வெடிச்சு வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லா எள்ளும் நல்லா வெடிச்சு வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் அது கூட சேர்த்து ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்துல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்து லேசா மட்டும் வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுத்தீங்கன்னா மிளகோட அந்த காட்டமான டேஸ்ட் போயிடும். இந்த இட்லி பொடிக்கு கண்டிப்பா மிளகு சேர்க்கணும். கிராமத்து சைட்லலாம் இட்லி பொடின்னு சொல்ல மாட்டோம், மிளகு பொடின்னு தான் சொல்லுவோம். நம்ம எடுத்திருக்கிற முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, இது கொஞ்சம் முன்னாடியே காய வச்ச கருவேப்பிலை, இதையும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா மொறுமொறுன்னு ஆகுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட ஈரப்பதம்லாம் போய் மொறுமொறுன்னு ஆகுற அளவுக்கு வறுக்கணும். அந்த மாதிரி கறியை விட்டுறாதீங்க, அதோட டேஸ்ட் மாறிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வறுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து இப்படி செஞ்சீங்கன்னா அது நல்லா நொறுங்கணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ நொறுங்கலை, நான் இன்னும் கொஞ்சம் வறுத்துட்டு காட்டுறேன். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
முருங்கைக்கீரை கரிஞ்சிட்டுனா அதோட டேஸ்ட்டு மாறி போயிடும். இப்போது நீங்கள் கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் காய வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக இந்த சட்டிலே சேர்த்து நல்லா வறுத்தெடுக்கலாம். அதோட ஈரப்பதத்தை இழந்து இந்த மாதிரி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் நம்ம வெயிலில் காய வச்சுட்டு அரைக்கிறோம். வறுக்கும் போதே நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்தப்ப இருந்ததுக்கும் இப்போ வர்ற சவுண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ பாருங்கள், நொறுங்குதா? நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்தப்போ இந்த மாதிரி நொறுங்கலை, இப்போ இந்த மாதிரி நொறுங்குதா? இந்த அளவுக்கு அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? கை லேசாக தான் சுடும். இப்போ நம்மளோட கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ இதையும் அதே பாத்திரத்தில் சேர்த்து ஆற வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்த கருவேப்பிலை முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்க்க தான் இவ்வளோ தெரியும், அரைச்ச உடனே கொஞ்சம் கம்மியாயிரும். நாங்கள் வந்து அடிக்கடி இட்லி பொடி சேர்ப்போம். டெய்லியுமே 2 நேரமுமே இட்லி பொடி கொடுத்தாலுமே சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லை, இது வந்து ஏதாவது எந்திரிக்க லேட் ஆகிடுச்சு, இல்லைன்னா எங்கேயாவது போயிட்டு வரோம், லஞ்ச் பாக்ஸ் செய்ய வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னா டக்குன்னு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பொடியை கிண்டி சாதம் செஞ்சு கொடுத்து விட்டுருவேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் ஒவ்வொன்றுலையும் அவ்வளோ சத்து இருக்கு. இதில் வந்து அயன் வந்து நம்ம முருங்கைக்கீரை ஆகட்டும், கருவேப்பிலை ஆகட்டும், உளுந்தா இருக்கட்டும், எள்ளா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அயன் சத்து, கால்சியம், ஃபைபர், புரோட்டீன் எல்லாமே அதிகமாக நிறைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி இட்லி பொடி வந்து ரெகுலராக வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து வச்சது எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இட்லி பொடியை எப்போவுமே ரொம்ப ரொம்ப நைஸாக மசால் பொடி மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கொஞ்சம் சாம்பார் பொடிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஒரு பேட்ச் தான் அரைச்சிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு காட்டுறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ வந்து நார்மலாக எல்லா வீடியோஸ்லேயும் முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடிலாம் நல்ல பச்சை பச்சேன்னு பார்த்துருப்பீங்க. நம்ம கருப்பு உளுந்து எள்ளுலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இது இந்த கலரில் தான் இருக்கும். இப்போது நம்ம 3 பேட்சாக அரைச்சிருக்கோம். இதை வந்து நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நல்ல ஈவனாக மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி நல்ல ஒரு விக்ஸு இல்லைன்னா ஸ்பூன் ஏதாவது வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கறிவேப்பிலை இட்லி பொடி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.